எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாத்தா எழுதி கொடுத்த லெட்டர்ல இருந்து நம்ம செல்லியன் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜெனி எங்கேயோ இருந்து வந்திருந்தாலும் இந்த வீட்டில் ஒருத்தியாவே வாழ்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கா. அவளை நீ எந்த காரணத்தை கொண்டு காயப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்குது. நீ தான் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும். என்னடா தாத்தா மொத்த பொறுப்பையும் நமக்கே கொடுத்துட்டாரே, எப்படி இந்த பாரத்தை நம்ம சுமக்கிறது அப்படின்னு யோசிக்காத. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த பொறுப்புலேருந்து நீ தவறிடக்கூடாது. பத்திரமா எல்லாரையும் பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் இனியா உன் அம்மானு எல்லாரையும் நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுதாசியை முடிச்சிடுறாங்க. இதை படித்த நம்ம செல்லியன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம எழில் படிக்கிறாரு. எழில் படித்ததில் உன் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்மா வெளிப்படையாக யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத நீ மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. எந்த நேரத்தில் என்ன மாதிரி மனநிலையில் அம்மா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு உன் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கிறது நீ மட்டும்தான். இது எப்போவுமே நீ இப்படியே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமாக நீ ஆசைப்பட்டபடி நல்ல படம் பண்ணி அந்த படத்துலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து திரும்ப நல்லபடியாக இந்த வீட்டுக்கு நீ வரணும். வந்து இந்த குடும்பத்தோட பாரத்தை நீயும் சேர்த்து சுமக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிலா பாப்பா, அமிர்தா ஒவ்வொருத்தரை பற்றி எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்காரு நம்ம தாத்தா. இதையெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு நம்ம எழில். ஒரு பக்கம் இனியாவை சொல்லவே தேவையில்லை. நேற்று பிறந்த குழந்தை மாதிரி உன்னை என் கையில் வாங்கினேன். இன்னமும் குழந்தையாக தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உனக்கு பார்த்தா 19 வயசாயிடுச்சு. இது கீழே சின்ன சின்ன மனசு மாற்றங்கள் எல்லாமே வரும். அதையெல்லாம் தாண்டி நேர்வழியில் போக வேண்டியது உன்னோட கடமை இனியா. அது மட்டும் இல்லாமல் உன் அம்மாவை அள வைக்காமல் எப்போவுமே சந்தோஷமாக உன் அம்மாவுக்கு பக்கபலமான இருக்கணும். தாத்தா எப்போவுமே உனக்கு துணையாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு. இதை படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. தாத்தா நீங்கள் இருக்கும்போது உங்களோட அருமை தெரியலனாலும் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இனியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. நகை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.